வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், விஜி பொட்டிக். நம்ம இப்போது 9வது நாள் டிசைன் ப்ளவுஸ் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஆனால் பார்க்கவும் நல்லா கிராண்டாகவும் இருக்கும். இது மாதிரி நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக் பேட்டர்ன் நான் எப்படி வரைகிறேன்னு பார்த்துக்கோங்க. நம்ம பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு கீழே இருந்தே நமக்கு அந்த கேர்வ் வளைகிற மாதிரி வளைவாக அப்படி வர போல் நம்ம அந்த ஷேப் எடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நமக்கு கழுத்து உயரம் எவ்வளோ தூரம் இருக்கோ அதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இதில் வந்து கேன்வாஸ் வச்சு தைக்கிறது தான் நல்லா ஃபினிஷிங் இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இப்போ தான் வந்து நிறையா பிகினருங்களுக்கு தான் நம்ம இந்த வீடியோ போட்டுட்ருக்கோம். நான் இது வந்து இப்போ உடனே உங்களுக்கு ரொம்ப கிராண்டான ப்ளவுஸ் போடுறேன்றதுக்கு ரீசன் என்னென்னா, இது வந்து ஒரு டிசைன் இப்போ வந்துச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அதனால தான் சரி இதையுமே ஒரு வீடியோவே எடுத்துருமே அப்படின்ட்டு தான். இந்த கொஞ்சம் கிராண்டாக தான் இருக்கும். பாருங்கள், பார்க்கும்போதே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஈஸியான முறையில் கற்றுக்கிற மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். நம்ம எப்பயும் தைக்கிற போலே தான். நான் ஒன்று தனியாக நம்ம நெக் பேட்டர்னை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம தனித்தனியாக அப்படியே ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். இந்த சைடு அந்த சைடு ரெண்டு சைடு பீஸையுமே அப்படியே ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம ஃப்ரண்ட்டுக்கு எப்படி தனித்தனியாக நம்ம ஜாயின் பண்ணுவோமோ அதுபோல் இதையுமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சாரியோட கலர், இது வந்து ரெட் கலர் ப்ளவுஸு. சாரீ வந்து கரும் பாச கலர் சாரீ, சில்வர் கலர் பார்ட்ரு. நல்லா இருந்துச்சு சாரீ. அவங்க வந்து இந்த மாடல் தான் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓகேன்னு சொல்லிட்டேன் நானும். அவங்க கேட்டது என்னமோ ஒரு 400 ரேஞ்சில் தான் கேட்டிருந்தாங்க. அதுலேயே நான் கொஞ்சம் இன்னும் கிராண்டாக வர போல் இது ஒரு 480 ரேஞ்சுக்கு தைச்சிட்டேன் நான். அப்புறம் அவங்கக்கிட்ட சொன்னேன், இது நல்லா கிராண்டாக இருக்குது, நல்லா இருக்குது, இது மாதிரி தைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும் ப்ளவுஸு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சரின்னிட்டாங்க. நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒரு மெத்தடில் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்புறம் பார்த்தோன்னே இந்த ப்ளவுஸுக்கு இப்படி தைச்சா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்னும் அப்படியே அதை தைக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம தைக்க ஆரம்பிச்சிட்டோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து சாரீலேருந்து ஒரு 5 சென்டிமீட்டர் அளவுக்கு உள் சுத்தில் நீட்டுக்கும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீட்டுக்கும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து நம்மளுடைய ப்ளவுஸோடைய லென்த்து எவ்வளவோ, இப்போ இதில் வந்து எனக்கு 15 இன்ச்சு லென்த் இருந்துச்சு. அந்த லென்த்து ஃபுல்லாகவே கரெக்டாக அளவு எடுத்து அந்த லென்த்து 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று வைக்கிறதுக்கோசரம் 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து என்ன பண்ணேன்னா, நம்ம எப்பயுமே அடித்து திருப்பி தைப்போம் இல்லையா, அதுபோல் நம்ம நல்ல பக்கம் போட்டு ப்ளவுஸுமே நல்ல பக்கம் போட்டு அடித்து திருப்பி அமுக்கு தையல் ஒன்று போட்டுட்டேன். அந்த அமுக்கு தையல் போடும்போது சேம் கலர் நூல் போட்டுக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நீங்கள் மாட்டுட்டு ரெட் கலர் நூல் போட்டு தைச்சிடாதீங்க, பார்க்க நல்லா இருக்காது. அதுக்கேற்ற போல் இந்த க்ரீன் கலர் நூலே போட்டு தைச்சிருங்க. தைச்சிட்டு 1 இன்ச்சு அளவுக்கு, 1 இன்ச்சு இல்லை 1.25 இன்ச்சு அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, பக்கத்துலேயே அந்த ஷேப்புக்கே அப்படியே வச்சு தைச்சிக்கிட்டு வந்துடலாம். தைச்சிட்டு வந்து எக்ஸ்ட்ரா உள்ள துணியை பிசுரை கட் பண்ணி எடுத்துடலாம். இது வரைக்குமே நீங்கள் பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். இது வந்து நான் எப்படி தைப்பேன் அப்படின்னா, நம்ம இப்போ அப்படியே நான் பீஸ் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை வந்து நான் கேன்வாஷ் எடுத்து நம்ம ப்ளவுஸோடைய நெக்கு ஒன் சைடு வருது பார்த்தீங்களா, அதை வச்சு நான் சாப்பீஸில் அப்படியே மார்க்கிங் பண்ணிக்குவேன். பென்லேயோ மார்க்கிங் பண்ணிவிட்டு 1.25 இன்ச்சு அளவுக்கு சுற்றி மார்க்கிங் பண்ணி வெட்டி எடுத்துப்பேன். வெட்டி எடுத்து சேரீயில் வச்சு அது மேலே வச்சு தைச்சி தான் அடித்து திருப்பி எடுத்து தைப்பேன். இப்போ நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு நான் சொல்லி தரதுனால நான் அந்த மாதிரி கேன்வாஷ்லாம் வச்சு சொல்லி தந்தால் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அப்போ வந்து கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு நான் ஏற்கனவே அடித்து திருப்பி தைக்கிற மாதிரி ஸ்டைல் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். அதனால் அதே ஸ்டைல்லே தைக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்குன்றதுனால நான் அந்த மெத்தடில் உங்களுக்கு நான் இதை ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பார்த்தீங்களா, ஒரு இன்ச்சு அளவுக்கு தான் நான் சுற்றி அளவு வச்சு நான் மார்க்கிங் பண்ணி அப்படியே தைச்சிட்டு அப்படியே வெட்டி எடுத்துட்டேன். பிசுறு எல்லாமே வெட்டி எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முக்கோண ஷேப்பில் நம்ம அந்த சம்சா மாடலில் டிசைன் எப்பயுமே பண்ணுவோம் இல்லையா, அந்த மாடலில் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். தைச்சி எடுத்துகிட்டு பிசுரை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இப்போ அந்த பீஸில் வந்து உள்பக்கமாக வர போல் அந்த முக்கோண ஷேப்பு ஷார்ப் இருக்கு இல்லையா, அது உள்பக்கமாக வர போல் வச்சு நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அது எப்படி தைக்கணும்னா, நம்ம பீஸ் வச்சு திருப்பி வச்சு தைச்சிட்டு அந்த ஓரத்தில் நம்ம தையல் போட்டோம் இல்லையா, அந்த ஓரத்துக்காக வரணும். அப்படியே ஓரத்துக்காக வச்சு தைச்சி அப்படியே நம்ம அப்படியே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் நான் என்ன பண்ணிட்டேன், இன்னும் அது கிராண்டானதுக்கு ரீசனே, இந்த மாதிரி வந்து சமோசா மாடல்லையே வந்து இப்போ லேஸ்லாம் நிறையா இப்போ
நிறைய வந்துருச்சு இல்லையா, அந்த மாதிரி லேஸ் இருந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன், இந்தாண்ட ஆப்போசிட் சைடில் அந்த லேஸ் வச்சு சில்வர் கலர் பார்டர் தானே வந்துச்சு, அதனால் அது மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். அப்போ இன்னமும் நல்லா சூப்பராக கிராண்டாக ஆகிடுச்சு ப்ளவுஸ். இருக்க ப்ளவுஸ் கிராண்டாக தான் ஆகுதே தவிர அவங்க சொன்ன ரேட்டுக்கு என்னால் இது பண்ண முடியல. ரொம்ப கிராண்டாக தான் இருந்துச்சு. இதுவே ரொம்ப பெரிய ப்ராசஸிங் இந்த ப்ளவுஸ் டிசைன்ஸு 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு மட்டுமே. அதனால் சரி ரொம்ப ஹெவியாக இருக்குது, ரொம்ப லென்த்தாக போகுது அப்படின்றதுனால என்ன பண்ணிட்டோம், கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி தான் நான் இதில் போட்டிருக்கேன். ஏன்னா 1/2 மணி நேரம்லாம் ப்ளவுஸ்க்கெலாம் உட்காந்து பொறுமையாக பார்க்குற அளவுக்குலாம் நமக்கு பொறுமை கிடையாது. அதனால் நம்ம அதை நம்ம போட்டாலுமே ஸ்கிப் பண்ணி தான் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுக்கு நான் உங்களுக்கு புரிகிற போலவே நான் கொஞ்சம் லென்த்தை கம்மி பண்ணி அந்த டிசைன்ஸும் உங்களுக்கு புரிகிற போலே நான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் வந்து இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி நீங்களும் போடணும். அதுதான் என்னுடைய ஆசை. நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க வீடியோ, இப்போ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வந்து ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க, ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. அது நல்லாவே தெரியுது எனக்கு. நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலும் புரியும், இல்லை ஸ்கிப் பண்ணி பார்க்குறதும் புரியும். நான் எதுக்கோசம் உங்களுக்கு இதை மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது உங்களை மாதிரியே தான் நானுமே எனக்கும் செம்ம ஒர்க் இருக்குது. நான் அவ்வளோ ஒர்க்கையும் விட்டுட்டு நீங்களும் வந்து ப்ளவுஸு கற்றுக்கணும், டிசைன் ப்ளவுஸ் கற்றுக்கணும் அப்படின்ட்டு நினச்சி தானே உங்களை மட்டும் மைண்டில் வச்சு தானே நானுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். அப்படி இருக்கும்போது நான் சொல்லி தர்றது ஃபுல்லாகவே உங்களுக்கு புரியுது அப்படின்னா தானே எனக்கு அதில் ஒரு சரி நம்ம எஃபர்ட் போட்டிருக்கோம், அது வந்து நமக்கு ஓகே அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகும்னா, அப்போ நம்ம பார்க்கவே இல்லை அப்படின்னும் இருக்கும். இன்னொன்று வந்து வியூவர்ஸ் வந்து ஒரு சில பேர் வந்து பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க மாட்டேறீங்க, அப்படியே பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து நான் நிறைய வீடியோஸ்லாம் போடுவேன், அதுவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது வந்து சென்டரில் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன், புடையில வந்து கட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த பார்டர் இருந்துச்சு, அந்த பார்டர் எடுத்து உள்ள லைனிங் வச்சு நாலா பக்கமாக தச்சு எடுத்துக்கிட்டேன். அதுவும் அந்த ஏரோ மார்க் போட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதுதான் வந்து சென்ட்ரு பீஸு. அதில் வந்து நான் கட் பண்ண பீஸு, அதனால் அதை மட்டும் எடுத்து அந்த ஏரோ மார்க் போட்டு வச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, சாரீ கலரில் எடுத்து பைப்பிங் ஃபஸ்ட்டு நெக்கில் அந்த இதில் மட்டும் ஃபஸ்ட்டு எண்டில் மட்டும் பைப்பிங் மாரி வச்சு தச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு 1/2 இன்ச் அளவு கேப்பு, அந்த கேப்லேயே ஃபுல்லாகவே அந்த நீட்டுக்குமே அப்படியே வச்சு தச்சுன்னு வந்துட்டேன். பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. பாருங்கள், ஒன்று ஒரு மாதிரி மெத்தடில் தைச்சேன். இந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு தைச்சேன். அதுக்கப்புறம் சரி வேண்டாம், நம்ம சிம்பிளாகவே அப்படியே தைக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மடித்து அப்படியே தைக்கவே ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கோ அதுமாதிரி கூட நீங்கள் தைச்சிக்கோங்க. இப்போ நான் மறுபடியும் அது மேலே தையல் போடுறதுனால என்ன பண்ணிட்டேன், வைக்கும்போதே மடித்து வச்சு அப்படி தைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே இந்த பிசுரை மடித்து தைச்சிட்டா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும், அவ்வளோதான். நமக்கு எது எவ்வளோ சீக்கிரம் நமக்கு வேலை முடியுமோ அது மாதிரி நம்ம தைக்க பழகிக்குங்க. அப்போ தான் நமக்கு வேலை இன்னும் குயிக்காக முடியும். அதே போல் நம்ம தச்சு எடுத்துக்கலாம். தச்சு எடுத்துகிட்டு நம்ம ஏரோ மார்க் போட்டு அந்த டிசைன் சென்டர் பீஸ் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை சென்டரில் வச்சு மார்க்கிங் பண்ணி எடுத்துகிட்டு 2 பீஸையும் வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ப்ராசஸிங் போகும்போது தான் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக அழகாக முடிஞ்சிடுச்சு. ஆனால் ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக சூப்பராக இருந்துச்சு. கஸ்டமருமே ப்ளவுஸ் வாங்கிட்டு போகும்போது செம்ம ஹாப்பியாக இருந்தாங்க. அவங்க எதிர்பார்க்கல இவ்வளோ கிராண்டாக வரும் அப்படின்ட்டு அவங்க எதிர்பார்க்கல. சூப்பராக இருந்துச்சு. அந்த கலருக்கும் அந்த டிசைன்ஸுக்கும் நல்லா பக்காவாக இருந்துச்சு. ரெட் கலருக்கு கரும் பாச கலர் ப்ளவுஸு, ரெட் கலர் ப்ளவுஸு, கரும் பாச கலர் சாரீ, அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணதுனால அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. நம்ம கேட்ட ரேட்டும் அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வச்சு மார்க்கிங் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ அது மேலேயே லெஃப்ட் சைடு பீஸையும் ரைட் சைடு பீஸையும் வச்சு நம்ம குண்டு ஊசி வச்சு குத்திக்கலாம். அப்படியே நவராத அளவுக்கு குத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒன்றா எடுத்துகிட்டு நம்ம அது மேலேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, பொடி தையலாக போட்டுக்கணும். பொடி தையலாக போட்டுட்டு எப்பயுமே பாருங்கள், அந்த பாச கலர் பீஸில் தான் நம்ம இப்போ வச்சு தைக்க போகிறோம். அதனால் அந்த கலர் நூல் போட்டுப்பாங்க. அந்த கலர் நூல் போட்டு நம்ம இப்போ தைக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்து நான் வந்து இடுப்புக்கு வந்து மடித்து தைக்கிறதுக்கெலாம் துணி விடலை. அப்படியே கரெக்டாக அவங்களுடைய இடுப்பு உயரம் என்னவோ அந்த லென்த்துக்கு தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை நம்ம தைச்சிட்டு சாரியோட கலர்லேருந்து எடுத்து பைப்பிங்க்கு ஒன் சைடு மடித்து தைச்சிட்டு பைப்பிங்கும் அப்படியே தைச்சி எடுத்துகிட போகிறோம். இடுப்புக்கும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தைக்கும்போது இந்த மாதிரி டிசைன்ஸுக்கு அந்த மாதிரி தைக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும்.
அப்படியே தச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த நெக்குக்கு நம்ம பீடு வச்சு தச்சு முடிக்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணேன்னா இதில் கொஞ்சம் எனக்கு என்னமோ இன்னும் பாருங்கள், நான் ஒன்று பார்க்கும்போது ஒன்று அப்படியே எனக்கு சரி இதில் என்ன பண்ணலாம்னு அந்த ப்ளவுஸையும் நான் இருக்க கிராண்டாக தான் ஆக்கிக்கிட்டு போகிறேன். அவங்க கேட்ட ரேட்டுக்கு இல்லை, அதனால தான் நான் எக்ஸஸாகவே வாங்கிட்டேன். என்ன பண்ணால் அந்த நெக்கு ஓரத்தில் பாருங்கள், அந்த க்ரீன் கலர் பீஸ் வச்சு தைச்சோம் இல்லையா, படிமான தையல் போட்டு தைச்சோமே, அந்த இடத்துல வந்து ப்ளைனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தேன், சில்வர் கலர் கயிறு எடுத்து அந்த கழுத்து ஓரத்துலேயே வச்சு தச்சுன்னு வந்துட்டேன். அது பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அதுபோல் வச்சு தச்சுட்டேன் நான். உங்களுக்கு நீங்கள் ப்ளவுஸ் தைக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு புதுசாக ஒரு ஐடியா பிறக்கும் நமக்கு. இது மாதிரி தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே மைண்டில் தோண ஆரம்பிக்கும். நம்ம அது மாதிரி தைச்சி ட்ரை பண்ணி பார்த்தோம்னாக்கா நமக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம பைப்பிங் வச்சு தைச்சிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கயிறு வச்சு நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குமே என்ன பண்ணணும்னா கயிறு சில்வர் கலரு, அப்போ ஒயிட் கலர் நூல் போட்டு நம்ம தைச்சிக்கணும். இது எப்பயுமே டிசைன் ப்ளவுஸ்க்கு மட்டும் நம்ம கொஞ்சம் கூட பால் மாறவே கூடாது. டிசைன் ப்ளவுஸு நமக்கு அழகாக ஃபினிஷிங் அழகாக வரணும் அப்படின்னாலே அந்தந்த பீஸ் வச்சு தைக்கும்போது அந்தந்த கலர் நூல் போட்டு தைக்கும்போது தான் அந்த டிசைன் ப்ளவுஸ்க்கே இன்னும் கொஞ்சம் அழகு வரும். நம்ம மாட்டேன்னு கொஞ்சம் பால் மாறினாலும் நம்மளுடைய டிசைன்ஸே கெடுத்துரும். அதனால் எப்பயுமே நம்ம லேஸ் எந்த கலரில் வைக்கிறோமோ அந்த கலரில் நூல் மாற்றணும். இப்போ சேரீயோட கலர் வச்சு நம்ம டிசைன்ஸ் பண்ணுறோன்னா அந்த சேரீயோட கலர் நூல் மாற்றணும். மேல் நூல் மட்டும் மாற்றினா போதும். டிசைன் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி தைச்சா தான் ஃபினிஷிங் அழகாக இருக்கும். நம்ம இதை மாதிரி தைச்சிட்டு நம்ம பீட்ஸ் வச்சு தைக்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இந்த டிசைன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் அழுத்துங்க. பெல் பட்டனை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துனீங்கனாக்கா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நான் வீடியோ போடுறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீங்களுமே புதுசாக நீங்களும் தைச்சி பழகி நானும் தைக்க தெரியும் அப்படின்ற மாதிரி கெத்தாக நீங்களும் தைச்சி உங்களுடைய கஸ்டமருக்கு கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா எல்லாேருக்கும் நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.